Hi everyone, welcome to TNPSC. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் சபார்டினேட் சர்வீஸ் 2016ல எக்ஸாம் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் 12 क्वेश्चंस ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டோம். ரிமைனிங் 12 क्वेश्चंस ஓகே மொத்தம் 24 क्वेश्चन. ரிமைனிங் 12 क्वेश्चन சால்வ் பண்ண போறோம். இது எப்ப நடந்துச்சா 2016ல நடந்துச்சு ஆல்ரெடி சொல்லியாச்சு. ரிமைனிங் क्वेश्चंसோட क्वेश्चन வந்து லிங்க்ல கொடுத்திருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க்ல இருக்கு. அது தட்டினா क्वेश्चन வந்துரும். அதே மாதிரி பார்ட் 1 வீடியோ பார்க்கணும்னா அதோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ரெண்டையும் பாருங்க. இப்ப சம் போடுறோம். First question என்ன கொடுத்திருக்காங்கன்னா x into y is equal to x square plus y square minus xy எனில் 9 into 11 மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. இது சிம்பிளான சம்னா என்ன சொல்லிட்டாங்க அவங்களே x into y ஓட எப்படி எழுதலாம்னா x square plus y square minus xy எழுதலாம். அப்பனா 9 into 11 என்ன வரும்னு கேக்குறாங்க. இங்க என்ன பண்ணனும்னா x க்கு 9 எடுக்கலாம், y க்கு 11 எடுக்கலாம். அதான் சொல்றாங்க. சிம்பிள் தான். இனி இத அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். அப்பனா x ஸ்கொயர் என்னது 9 ஸ்கொயர் 9 ஸ்கொயர் plus 11 ஸ்கொயர் minus 9 into 11 19 ஓகே. இது சால்வ் பண்ணா 81 plus 121 minus 99 கூட்டினா என்ன வரும் 2 10 202 minus 99. இத கழிக்கலாமா 202 plus 1 போட்டோம்னா என்ன வரும் 100. அப்பனா 3 0 100 103. ஆன்சர் என்னது 103. ஆப்ஷன் A ல இருக்கு. ஆப்ஷன் A ல இருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா ஒரு பூஜ்ஜியம் இல்லா எண்ணும் அதன் வர்க்கத்தின் சராசரி அந்த எண்ணின் 5 மடங்குக்கு சமம் எனில் அந்த எண் என்ன கேக்குறாங்க. சிம்பிளான சம் தான். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க ஒரு பூஜ்ஜியம் இல்லா எண் அப்பனா ஒரு நம்பர் அது என்ன எடுத்துக்கலாம் a ன்னு எடுத்துக்கலாமா மற்றும் அதன் வர்க்கம் வர்க்கத்தின் சராசரி ஓகேவா அப்பனா +a2 இது ரெண்டோட சராசரி ரெண்டு நம்பர் இருக்கு அதனால /2 ஓகேவா. சராசரி எதுக்கு சமமா இருக்கு அந்த எண்ணின் 5 மடங்குக்கு சமமா இருக்கு 5a ஓகேவா. a இல்லனா 5 உங்களுக்கு 5 * a வா இருக்குறாங்க. எனில் அந்த எண் என்னன்னு கேக்குறாங்க. அப்பனா என்ன பண்ணலாம் a தான் கண்டுபிடிப்போம். இங்க /2 இருக்கு. ஆன்சர் क्वेश्चन என்ன ஆகும் டிவிஷன்ல இருக்கு. ஆன்சர் போனா பெருக்கலாம். அப்பனா a + a2 10a வரும் ஓகேவா. நமக்கு a தான் தேவை. இப்போ இங்க +a இருக்கு. அந்த சைடு क्वेश्चन என்ன ஆகும் -a ஆயிடும். அப்பனா 10a ல ஒரு a क्वेश्चन என்ன ஆகும் 9a. அப்பனா a2 = 9a. a ஸ்கொயர் என்ன a * a = 9a கொடுத்துறாங்க. அப்பனா ஒரு a அடிச்சிடலாமா மிச்சம் என்ன இருக்கும் a = 9. இது ஆன்சர் ஆப்ஷன் A ல தான் இருக்கு. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் 15th சம். 15th சம் என்னன்னா கொடுக்கப்பட்ட எண்களில் தவறான எண்களை காண்க அப்படின்னு பாருங்க. क्वेश्चन பாருங்க 10 14 20 32 64 68 132 அப்படி கொடுத்துறாங்க. இது எப்படி இருக்கு அரேஞ்சிங் பாருங்க. ரெண்டு நம்பரா இருக்கு. 10 ஒரு 4 கொடுத்து 14 27 ஒரு 4 கொடுத்து 32 64 ஓட ஒரு 4 கொடுத்து 68. இதுல ஒரே ஒரு நம்பர் மட்டும் தனியா இருக்கு ஓகேவா. இது ரெண்டுமே ஜோடி இது ரெண்டு ஜோடி இது ரெண்டு ஜோடி இது எல்லாமே பேரா இருக்கு. அது மட்டும் எந்த ரிலேஷன் இல்லாம இருக்கு. அதான் வந்து ராங் நம்பர் 132. ஆப்ஷன் B ல இருக்கு. 16th சம் பாத்தீங்கன்னா எதுல கேக்குறாங்க பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன். நம்ம பார்த்ததா மேக்ஸிமம் சிம்பிளிஃபிகேஷன்ல தான் நியூமெரிக்கல் சிஸ்டத்துல தான் வருது. இது பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க 3/7 of 497/249 of x இன்டர் இருக்கா அது x ன்னு எடுத்துக்கலாமா = 639 எனில் x இன் மதிப்பை காண்க அப்படினு சொல்றாங்க. ஆஃப்டர் என்ன சொல்லிருக்கோம் பெருக்கல். அப்பனா 3/7 * 499/249 x = 639 எடுத்துக்கலாம். இது என்ன இருக்கு பெருக்கல் இருக்கு. அப்பனா கீழ மேல அடிச்சலாம் மேல கீழ அடிச்சலாம். அப்ப அடிச்சா என்ன வரும் 83. இத அடிச்சோம்னா 71. இப்போ என்ன தேவை x ஓட மதிப்பு தான் தேவை. ரிமைனிங் நம்பர்ஸ்லாம் அந்த சைடு கொண்டுலாமா வகுத்தல் இருந்துச்சுனா பெருக்கலாமும் பெருக்கல் இருந்துச்சுனா வகுத்தல். அப்பனா x = 639 * 83/71. இத பார்த்தோனே தெரியும் எதனால வருது 9 ஆல 71 9 639. அப்பனா x = என்ன வருது 9 * 83 9 3 are 27 72 74 72 72 plus 2 74 7 47. அதான் ஆன்சர் ஆப்ஷன் டெல்லில இருக்கு. சிம்பிளான சம். நெக்ஸ்ட் 17th சம். 17th சம் என்ன கொடுத்திருக்காங்க ஒரு செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலம் முறையே பாதி மற்றும் இருமடங்கு என மாறும் பொழுது பரப்பளவில் ஏற்படும் மாறுபாடு சதவீதம் எவ்வளவு கேக்குறாங்க. சிம்பிளா நம்மளே ஒரு அசைன் பண்ணலாமா. இப்போ வந்து நீளத்தை 2 ன்னு எடுக்கிறேன் அகலத்தை 1 ன்னு எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது ஓகேவா. அப்பனா இதோட பரப்பளவு என்னது ஒரு செவ்வகத்தோட பரப்பளவு என்ன சொல்லுவோம் L * B. அப்பனா என்ன வரும் 2 ஓகேவா. இப்போ நம்ம ஸ்கேல் பண்ணி பார்க்கணும். நீளத்தை என்ன பண்றேன் பாதி ஆக்குறேன்.
அப்பனா 2ல பாதி எவ்வளவு வரும் 1 ஓகேவா அகலத்தை என்ன பண்றேன் இரட்டிப்பாக்குறேன் அப்பனா 2 மடங்கு ஆகுது அப்பனா என்ன வரும் 2 இதோட பரப்பளவு என்னது அதே 2 தான் அப்பனா ஏதாவது சேஞ்ச் ஏற்படுமா எந்த சேஞ்சுமே ஏற்படாது அப்பனா ஆன்சர் என்ன இருக்கும் 0% சேஞ்ச் ஓகேவா ஆப்ஷன் A ல இருக்கு அவ்வளவுதான் சிம்பிளான சம் தான் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் 18th சம் 18th சம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா A என்பவர் ஒரு வேலையை 10 நாட்களில் முடிப்பார் A வந்து ஒரு வேலையை 10 நாள்ல முடிக்கிறாரு B என்பவர் அதே வேலையை 15 நாள்ல முடிக்கிறார் B என்பவர் அதே வேலையை 15 நாள் முடிக்கிறாங்க இரண்டு பேரும் அதே வேலையை ஒரு வேலையை சேர்ந்து முடிக்க எவ்வளவு நாள் ஆரம்பிக்கிறாங்க நம்ம எப்பயும் கூட 1/A 1/B போடலாம் இல்ல பாக்ஸ் மெத்தட்லயும் போடலாம் ரெண்டுலயுமே போடலாம் 1/10 plus 1/50 அப்ப LCM என்ன வரும் 30 அப்ப 3 times இது 2 times 5/30 அப்ப என்ன வரும் 60 1/6 இப்ப என்ன கண்டுபிடிச்சோம் 1/A plus B கண்டுபிடிச்சோம் நமக்கு தேவை A plus B அப்ப A plus B எவ்வளவு 6 நாட்கள் ஓகே அதே பாக்ஸ்ல போட்டோம்னா எவ்வளவு வருது 10 15 LCM வரும் 30 அப்ப என்ன வரும் இது 10 எடுக்கறானா இப்ப 15 நாள் இருக்கும் அப்பனா இது 3 மடங்கு இது 2 மடங்கு கூட்டம்னா 5 30/5 6 ஓகே 6 நாட்கள் தான் ஆன்சர் ஆப்ஷன் B ல இருக்கு 19th சம் பார்த்தோம்னா எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன்ல இருந்து கேக்குறாங்க எல்லாமே பிராக்கெட்டா இருக்கா நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்கோம் போர்ட் மாஸ் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணோம் போர்ட் மாஸ்ல பிராக்கெட் ஃபர்ஸ்ட் காமன் பிராக்கெட் கர்வ் பிராக்கெட் அப்புறம் ஸ்கொயர் பிராக்கெட் வந்து வரணும் செட் பிராக்கெட்னு சொல்லுவாங்க ஓகேவா அப்பனா ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பார்ப்போம் காமன் பிராக்கெட் பார்ப்போம் காமன் பிராக்கெட்ல என்ன பண்ணுங்க போர்ட் மாஸ் ரூல்ஸ் படி அடிஷன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம் ஓகேவா அப்பனா 10 + 6 16 16 - 8 வரும் சால்வ் பண்ணா என்ன வரும் 8 அப்பனா 12 - 8 மிச்சம் அப்படியே எழுதிங்க நெக்ஸ்ட் சால்வ் பண்ணா என்ன வரும் 12 - 8 4 அப்பனா 6 - 4 வெளில ஒரு 4 வரும் ஓகேவா 6 - 4 2 அப்பனா 4 - 2 இத சால்வ் பண்ணா என்ன வரும் 2 தான் ஆன்சர் ஆப்ஷன் B ல இருக்கு அவ்வளவுதான் சிம்பிள் சம் தான் நெக்ஸ்ட் 20th சம் எதுல இருந்து கேட்டாங்கன்னா விடுபட்ட எண்ணை காண்க இது ஒரு ரீசனிங் மாதிரி தான் எப்படி 42 30 dash 12 6 இப்படி பார்க்க போல ரிவர்ஸ் தான் 6 12 dash 30 42 அப்புறம் எப்பயும் சொல்ற மாதிரி தான் அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணி பாருங்க 12க்கும் 6க்கும் எவ்வளவு கூடி இருக்கு 6 கூடி இருக்கு இங்க பாருங்க எவ்வளவு கூடி இருக்கு 12 கூடி இருக்கு அப்பனா 6 அப்புறம் பிளஸ் 8 10 6 plus 2 8 8 plus 2 10 10 plus 2 12 இப்போ வித்தியாசம் கரெக்ட்டா இருக்கா 6 6 ஓட கூட்டினா 12 12 plus 8 என்ன வரும் 20 வரும் 20 plus 10 30 30 plus 12 42 அப்பனா இந்த இடத்துல 20 வந்துச்சுனா கரெக்ட்டா இருக்குமா டிஃபரன்ஸ் கரெக்ட்டா இருக்குமா அவ்வளவுதான் சம் ஆப்ஷன் B ல இருக்கு 21st சம் என்ன சொல்லிருக்காங்கன்னா செவ்வக வடிவ நீளத்தின் ஒரு பக்கம் 15 சென்டிமீட்டர் இல்ல மீட்டர் ஓகே ஒரு பக்கம் அது என்ன சொல்ல one of the side ஏதாவது வச்சுக்கலாம் இது கூட 15 வச்சுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதன் மூலை விட்டம்னா என்னது டயாகனல் எவ்வளவு சொல்றாங்க 17 மீட்டர் எனில் அந்த நிலத்தின் பரப்பளவை காண்க அப்படினா நிலத்தின் டோட்டல் லேண்டோட ஏரியா என்ன கேக்குறாங்க அப்பனா ஏரியா நமக்கு என்ன தேவை பரப்பளவுனா இன்னொரு பக்கம் தேவை ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு என்னது L × B இப்போ நமக்கு ஒன்னு கொடுத்துறாங்கன்னா தேவையில்ல அதே மாதிரி டயகனல் கொடுத்தாங்க நமக்கு இந்த மட்டும் பாக்கும்போது என்ன தெரியுது ஒரு செவ்வக முக்கோணம் 90 டிகிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுது நம்ம பித்தாகரஸ் தியரம் ஒன்னு பார்த்தோம் ஹைபோடெனஸ் ஹைபோடெனஸ் ஸ்கொயர் ஓகேவா அப்பனா 17 ஸ்கொயர் எதுக்கு சமமா இருக்கும் இது மற்ற பக்கங்கள் ஆப்போசிட் பிளஸ் அட்ஜசன்ட்டோட ஸ்கொயரோட சம்முக்கு அதாவது அதோட கூடுதலுக்கு சமமா இருக்கும் அப்பனா இது x ஸ்கொயர்னு வச்சுக்கலாமா பிளஸ் 15 ஸ்கொயர் 17 ஓட ஸ்கொயர் என்னது 1 49 14 289 x ஸ்கொயர் இது என்ன தெரியும் 225 எனக்கு x ஸ்கொயர் தான் தேவை அப்பனா 229 - 225 கழிச்சா என்ன வரும் 4 6 அவ்வளவுதான் 64 அப்பனா x ஓட மதிப்பு என்னது 8 வரும் x ஓட மதிப்பு என்ன வெச்சோம் 8 எப்பவுமே வந்து நீளம் தான் அதிகமா இருக்கும் அகலம் சின்னதா தான் இருக்கும் இல்ல என்ன வெச்சோம் அப்பனா இத வந்து லெந்த் வெச்சுக்கலாமா இத 15 வெச்சுக்கலாம் இத 8 ன்னு வெச்சுக்கலாம் இப்போ வந்து L × B டைரக்டா போடலாம் 15 × 8 it is 40 8 plus 4 12 120 மீட்டர் ஸ்கொயர் இது ஆன்சர் ஆப்ஷன் பாம்பேல இவ்வளவுதான் இந்த சம் இந்த பித்தாகரஸ் தியரம் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சா போதும் ஈஸியா சால்வ் பண்ணி செகண்ட் சம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஆண்டுக்கு 12% வட்டி விகிதத்தில் அப்பனா என்ன சொல்றாங்க R = 12%
ஒரு குறிப்பிட்ட தொகையானது 2 மடங்கு நம்ம t என்ன சொல்லிட்டாங்க 2 டைம்ஸ் சொல்லிட்டாங்க நம்ம ஆல்ரெடி தனியாக என்ன ஃபார்முலா சொன்னோம் nr t - 1 * 100 ஓகேவா என்னதான் நம்ம கண்டுபிடிக்கணும் எவ்வளவு காலம் ஆகும் கண்டுபிடிக்கணும் அப்புறம் என்ன பண்ணலாம் n * 12 t என்ன சொல்றோம் 2 - 1 * 100 அப்ப n * 12 = 1 * 100 எழுதலாமா இது எப்படி எழுதலாம் அப்ப n = 100/12 இது அடிச்சு கொடுக்கலாமா அடிச்சு கொடுத்தா என்ன வரும் இது வந்து 2 ஆல அடிச்சு கொடுக்கலாம் 4 ஆல அடிச்சு கொடுக்கலாமா அப்ப 25 இது 3 25/3 இந்த சுருக்கம் என்ன வரும் 8 months 1/3 வருமா 1/3 வரும்போது என்ன எழுதலாம் ஒரு 12 ஒரு வருஷம்ன்றது 12 மாசம் 12 மாசம் பை 3 அப்பனா 4 அப்பனா 8 ஆண்டுகள் 4 மாதம் 8 ஆண்டுகள் 4 மாதம் ஓகேவா 8 ஆண்டுகள் 4 மாதம் அவ்வளவுதான் ஆன்சர் ஆப்ஷன் சி ல இருக்கு எத்தனை வருஷம் கண்டிஷனா 8 ஆண்டுகள் 4 மாதம் 23rd சம் எதுல இருந்து கேக்குறாங்கன்னா இதுவுமே கூட்டு வட்டி தனிவில தான் கேக்குறாங்க 2 ஆண்டுகளுக்கு 4% கூட்டு வட்டியில் அப்பனா r என்ன சொல்லிட்டாங்க 4% r = 4% கூட்டு வட்டி எவ்வளவு பணம் செலுத்தினால் 2704 வரும் அதாவது a அமௌண்ட் சொல்லிட்டாங்க நம்ம என்ன கேக்குறாங்கன்னா p கேக்குறாங்க அசல் எவ்வளவு கேக்குறாங்க நமக்கு கூட்டு வட்டி ஃபார்முலா தெரியும் நீங்க ஆப்ஷன்ல இருந்து போலாம் ஃபார்முலா படி எப்படி போலாம் பாத்துக்கங்க ஃபர்ஸ்ட் a = p * 1 + r/100 whole power n என்னோ என்ன சொல்லிட்டாங்க 2 இயர்ஸ் னு சொல்லிட்டாங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும் 2704 = p * 1 + r என்ன சொல்றாங்க 4/100 ஸ்கொயர் ஓகேவா அடிச்சோம்னா 25 எல்சிஎம் எடுத்தோம்னா 26 அப்பனா 2704 = p * 26 * 26/25 * 25 எழுதலாமா இது அடிச்சு போட்டுடலாம் ஈக்குவல் இந்த பக்கம்னா மேல அடிச்சுக்கலாம் கீழ அடிச்சுக்கலாம் ஓகேவா 2 ஆல அடிக்கலாம் 13 இத அடிச்சோம்னா 1352 பழைய இத அடிச்சோம்னா 13 672 சாரி 676 ஓகேவா அப்புறம் பழைய அடிக்கலாமா அடிச்சோம்னா 13 52 பழைய அடிச்சோம்னா என்ன வரும் 4 மிச்சம் என்ன இருக்கு p = 25 * 25 * 4 4 5s are 25 4s are 100 பார்த்தோம் into 25 அப்பனா 2500 அவ்வளவுதான் இதான் ஆன்சர் ஆப்ஷன் சி ல இருக்கு நீங்க ஃபார்முலா இல்லாம நான் எப்பவே போலே செய்து பாத்தீங்கன்னா 2500 ன்றது எவ்வளவு 100% 1% எவ்வளவு 25 அப்பனா 4% னா 25 * 4 100 ஓகேவா எவ்வளவு வரும் 2600 2600 ன்றது எவ்வளவு 100% கூட்டு வட்டினா வட்டிக்கு வட்டி போடலாம் 1% 26 rupees 26 in 4 6 4s are 24 4 into 2 8 10 104 rupees வரும் இந்த கூட்டம் என்ன ஆகும் 2704 இப்படியே சால்வ் பண்ணலாம் நம்ம இந்த மாதிரியே சால்வ் பண்ணலாம் ஆன்சர் சி ல இருக்கு 2500 லாஸ்ட் சம் 24th சம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ரீசனிங் क्वेश्चन இது மேக்ஸिमम வந்து போலீஸ்ல வந்து அடிக்கடி கேட்பாங்க TNPSC வந்து ரேரா தான் கேட்பாங்க இந்த மாதிரி சம்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்னா நம்ம எப்ப யோசிக்கிற மாதிரி யோசிச்சா போதும் என்ன கொடுக்குறாங்கன்னா கிளர்க் என்பது ஆபீசர் ஓகேவா ஆபீஸ் சாரி எழுத்தாளர் என்பது அலுவலகத்துக்கு தொடர்புடையது அப்படின்னா வேலையாள் அதாவது செர்வன்ட்ன்றது எங்க வருவாங்க செர்வன்ட்ன்றது ஃபர்ஸ்ட் ஆபீஸ்ன்ற ஒரு பிளேஸ் அப்புறம் ஒரு லொகேஷனை தான் குறிக்குது ஆப்ஷன்ல பாருங்க வீடு அதுக்கடுத்து தொழில் முதல்வர் அதாவது பாஸ்னா வந்து ஒரு பர்சன் கண்டிப்பா வராது அதுக்கடுத்து மாஸ்டர் எஜமான் அவர் வர மாட்டாரு அதுக்கடுத்து ஆர்டர் உத்தரவு இதுவும் வராது நமக்கு என்ன சொல்லிக்கலாம் லொகேஷன் வச்சு தான் வருது அப்பனா என்ன வரும் ஹவுஸ் வீடு அதான் ஆன்சர் 24th ஆன்சர் ஏ இது வரைக்கும் 24 சம்ஸ் ஃபுல்லா கவர் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வீடியோல பாலிட்டி 11th பாலிட்டி பார்க்க போறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொன்னா ஷேர் பண்ணுங்க ஏதாவது தேவைனா இல்ல ஏதாவது மிஸ்டேக் பண்ணினா கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி